ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். நாங்களாம் ட்ரக்கில் போயிட்டுருக்கோங்க. எங்கே போயிருக்கோம் தெரியுமா? மெரினா பீச் தாங்க. மெரினா பீச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 1/2 hour டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. 1/2 hourல மெரினா பீச் போயிடலாங்க. அவ்வளோ கிட்ட தான் இருக்கோம் நாங்கள். பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், வண்டி வந்து டிராஃபிக்கில் நிற்கிதுங்க. அவ்வளோ பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக ஆகிடுச்சிங்க. மைண்டெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருந்துச்சு. பீச்சுக்கு போய் ரீச் ஆகிட்டோங்க. வீட்டிலேருந்து 5 o'clock தான் கிளம்புனோம். பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் அங்கே வந்துவிட்டோம் நாங்கள். பார்த்திங்கன்னா நல்ல சில்லுன்னு காற்றுங்க. பாப்பாவுக்கு வந்து எந்த ஸ்வெட்டரும் எடுத்துகிட்டு போகல. இதில் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகுதுங்க. அதனால் வந்து இப்போ குளிர்லாம் தெரியல. அப்புறம் பாருங்கள், இந்த காஞ்சனா படத்தில் அந்த தாலி எடுத்து ஒரு சீன் பண்ணுவாங்க தெரியுமா? பாப்பாலாம் வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க. என் பசங்க வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். சும்மா சடனாக ஒரு ஞாபகம் வந்துச்சு, அது பண்ணோம். என்ன தான் பீச்சு கிட்டே இருந்தாலுங்க, நான் பிறந்தது சென்னையில் தான் இருக்கேன். பீச்சு கிட்டே இருந்தாலுமே நான் வந்து பீச்சுக்கு வந்து அம்மா வந்து அழைச்சிட்டு போனதே கிடையாது. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆனோடனே அக்கா வீட்டுக்காரங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா போவோங்க. நாங்கள் வந்துட்டு அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான். அது வரலையும் நாங்கள் வந்து போனது கிடையாது. ஏம்மா நான் அம்மாட்ட கேட்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து பஸ்லலாம் ஏற்றி கொண்டு போனோன்னா நீங்களாம் வந்து தொலைஞ்சு போயிடுவீங்கன்னு பயமா எனக்கு. ஏன்னா 5 பேர் இருக்கிறதுனால ஏற்றி இறக்கும்போது யாரையாச்சும் ஒரு ஆள் விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதாங்க. நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு 4 இல்லைன்னா 3, 4 தாங்க இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மதுரவாயிலேருந்து கேஎம்சி வந்து அதாவது கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க அம்மா வந்துட்டு. அவ்வளோ தூரம் நடத்தியே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போவும் இதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க அம்மா வந்துட்டு. அவங்க ரொம்ப பயந்த சுபாவமாக அவங்க வந்து எங்கேயுமே அழைச்சிட்டு போக மாட்டாங்க சீக்கிரமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.